இந்த வீடியோவில் வந்து நம்ம டெவலப் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம அன்ஃபோல்டட் சர்ஃபேஸஸில், அதாவது நம்ம ரோல் பண்ணி இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்கெட்ச் பேட்டர்ன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்கெட்சில் போயிட்டு ஜஸ்ட்டு பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்கெட்சை வந்து ரெட் பண்ணிடணும். இப்போ நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து ஒரு பாயிண்ட் வேணும். ஸோ வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். ஸ்கெட்சில் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து தோட்டம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் ஜெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டெவலப் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்போர்ட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பிறகு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து டைரெக்ஷன் வந்து எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 mm கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்தா தான் நமக்கு வந்து இங்கே சைஸ் தெரியும். அதேமாதிரி வந்து ஒயில் 2 mm. ஸோ வந்து மூவ் ஆகிடுச்சு. அதேமாதிரி இங்கே ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்தராக இதில் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இதே மாதிரி இன்னொரு பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது வந்து ஜஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே கீப் ஆல் த சப் எலிமெண்ட்ஸ் இது கொடுத்தாது நமக்கு பேரண்ட்டும் சைல்டும் நமக்கு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து ஃபர்தர் நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். பார்ட்டிஷனில் போய்ட்டு இது நம்ம அப்படியே வந்து பார்ட்டாக மாற்றிக்கலாம். இங்கே க்ளோஸ் சர்ஃபேஸ் கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக வந்து பார்ட்டாக மாற்ற முடியும். இல்லை திக்னஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி பார்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து 2 mm இருக்குது. ஜஸ்ட் வெளியில் ஆட் பண்ணுறீங்களா உள்ளே ஆட் பண்ணுறீங்களான்ட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் நம்ம ரிவால்வ் பண்ண அந்த சர்ஃபேஸ் ஹைட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த பேட்டர்ன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இந்த மறுபடியும் வந்து ஒர்க் பெஞ்ச் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் வந்து இதை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்ஃபேஸ் எடுத்து ஃபர்தராக வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இதை வந்து டெவலப் ஆப்ஷன்.